பன்னீர் நீங்கள் போட்ட ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்து சர்வ் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி அந்த பாலை பேஸ் பண்ணி தான் வந்து பன்னீர் ரெடி பண்ணுறாங்க. அதனால் நல்லா பன்னீராக செக் பண்ணி வாங்க. புளிப்பு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. பன்னீர் வாங்கும் போதே கண்டிப்பாக நீ கட் பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டை மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா பன்னீர் புளிச்சு வருதுன்னு அர்த்தம். அதனால் பன்னீர் நீங்கள் கரெக்டான டேட்டை செக் பண்ணி வாங்குங்க. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த தேங்காய் பால், இந்த கெட்டியான தேங்காய் பாலை வந்து இப்போ இதில் மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு கொதி வந்த பிறகு திருப்பி வந்து கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். அதுக்கு பிறகு நம்ம இந்த பன்னீரை போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குனா இந்த டிஷ் ரெடி. இந்த டிஷ் வந்து வீட்டில் ஆப்பம் ரெடி பண்ணினா ஆப்பத்தோட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்ஸ்டா ஆஃப் வெஜிடபிளுக்கு பதிலாக வந்து நம்ம டேரெக்டாக இந்த பன்னீரை போட்டு குக் பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேர் பன்னீர்னாவே வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா, கடாய் பன்னீர், பன்னீர் டிக்கா இந்த மாதிரி டிஷ்லாம் வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அப்படிலாம் கடாய் பன்னீர் மசாலாவோட சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு சவுத் இந்தியன் டிஷ்ஷோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா தேங்காய் பால், கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ கொஞ்சம் லைட்டாக கொதி வந்திருக்கு. இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி திருப்பி கொதிக்க விட போகிறேன். ரொம்ப அதிகமாகலாம் வேண்டாம். நீங்கள் சாப்பிடும்போது ஃபீல் பண்ணுவீங்க அந்த இஞ்சியோட அந்த டேஸ்ட்டு. அதனால தான் வந்து ஃபஸ்ட்டே வந்து அந்த இஞ்சி நல்லா வதக்கியிருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, ரொம்ப அதிகமான சால்ட் வேண்டாம். அதே மாதிரி இந்த தேங்காய் எண்ணெய், வீட்டில் தேங்காய் எண்ணெய் இல்லை, அதுக்கு பதிலாக வந்து ரெகுலர் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஷ் வீட்டில் ட்ரை பண்ண வேண்டாம். கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய், இந்த இஞ்சி, பச்சை மிளகாய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 இன்க்ரீடியன்ஸோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அந்த ரெசிபி ப்ராப்பராக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அந்த தேங்காய் பாலம் நல்லா திக்காக இருக்கணும். எதனால திருப்பி சொல்கிறேன், இந்த 4 ஃபஸ்ட்டு இந்த 3 வெஜிடபிள்ஸு, இந்த எண்ணெய், இஞ்சி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் திக்காக இருந்தால் தான் இந்த டிஷ்ஷு ப்ராப்பராக உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பன்னீர். காரம் வேணும்னா சில பேர் என்ன பண்ணுவோன்னா, ஓகே சில்லி பவுடர் போடலாம், சில்லி பவுடர் போட்டால் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் காரம் வரும்னு நினைப்பாங்க. அந்த டைமில் அது போடவே வேண்டாம். அது வேணும்னா பச்சை மிளகா காரம் மட்டும் போடுங்க போதும். இந்த பச்சை மிளகா காரத்தோட அந்த இஞ்சும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வரும்போது அதோட டேஸ்ட்டு தனி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. அதனால தான் எந்த ஒரு ஸ்பைசஸ் பவுடர் யூஸ் பண்ணாமல் வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த ப்ரிப்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போது இன்னும் 2 நிமிஷம் நல்லா கொதி விடலாம். கொதி விட்ட பிறகு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி இதில் கொத்தமல்லாம் போட வேண்டாம், டேரெக்டாக அந்த தாளிப்புக்கு கருவேப்பிலை மட்டும் போட்டால் போதும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடியான என்னோட பால் கட்டி தேங்காய் பால் கறியை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த பிளேட்டில் பார்த்தீங்களா, நம்மளோட தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. அதாவது பால் கட்டி தேங்காய் பால் கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுல ஒரு சின்ன ஹரிக்கா பார்த்தலாம். கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் இவற்றை நறுக்கி பின் கருவேப்பிலை, கொத்தமல்லியுடன் நறுக்கிய பொருட்களை கடாயில் போட்டு நன்கு வதக்கிக் கொள்ளவும். பின் இதனுள் தேங்காய் பாலை கலந்து உப்பு, நறுக்கிய பன்னீரை சேர்த்து நன்கு கொதிக்க வைத்து இறக்கினால் பால் கட்டி சுவையான தேங்காய் பால் கறி தயார். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை, தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு.
அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.